என்ன பாட்டி என்ன பண்றீங்க? இது வந்து அவங்களே வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்களா? என்ன பாட்டி? ஆக்டிவாவா? ஆமா ஆமா ஆமா. ஓ ஓகே ஓகே. என்னங்க பாட்டி? சிவாய நம. என்னங்க பாட்டி மூடி வச்சுக்கோங்க. சாம்பார் கொஞ்சம் சூடாக இருக்கு, பார்த்துக்கோங்க. சூடு வச்சுக்க போறீங்க. பட்டுங்களா பாட்டி? சரி ஓகே பாட்டி. தெரியல எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. சரி வரேன் பாட்டி. நாளைக்கு வரேன். நாளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவேன். நாளைக்கு ஆமா பாட்டி வருவேன். இல்ல நான் வீட்டுல இருந்தீங்கன்னா கூட கொண்டு வந்து கொடுத்துருவேன். சரி பாட்டி வரேன். சிவாய நம. சாப்பாடு அதே இருக்கு. சிவாய நம. ஐயா, இன்றைய உணவு வந்து கருப்பையா வசந்தி குடும்பத்தினர் விருதுநகர்ல இருந்து அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வச்சுட்டாங்க சுடுது கீழே போட்டுருங்க. நம சிவாய. போதுமா? சாமி அப்பளம். சாமி அப்பளம். மோருங்க சாம்பார் வாங்கிட்டேன். ஏதோ அவங்க கிட்ட இருக்கிற பாத்திரம் எடுத்துட்டு வராங்க. சிவா திருச்சி சாப்பிடுங்க. வாங்கிட்டீங்களா? அதில் ஊற்ற முடியாது, கை சுடும். சரி சரி சரி. சிவா சரி. சாமி பாருங்க. நேற்று எடுத்து போன சாப்பாடு போதுமானது வந்ததா? நீங்க உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு போடுங்க சாமி. நீங்க போட்டுட்டே இருக்கீங்க. சிவா சிவா. குழம்பு எதுவும் ஊற்றிடுவோம். உட்காருங்க. நீங்க யாரு? சரி சரி சாப்பிடு. போதுமா? சிவா திருச்சிற்றம்பலம் சாப்பிடு. ஐயா மோரா
இந்தாங்க வாங்கிக்கோ. வெயில் காலம் தான் ஐயா குடி. ஏன் நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? சரி வரும்போது தான். நாளைக்கு வந்துருங்க. சிவா திருச்சிட்டோம். நாளைக்கு அங்கே சாப்பாடு சாப்பிடுங்க வந்துருங்க. கப்பு கொஞ்சம் பெருசாக வச்சுக்க வேண்டியது சார். போதுமாங்களா? வாங்க வாங்க. எங்க போயிருந்தீங்க நேத்து? இல்லையா நேத்து? இல்லையே போன். ஆமா போனு போகும்போது அரிநாமல்ல பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. சாம்பார் சாமி. சிவாய வாங்க வாங்க. எங்க ஆளு எழிஞ்சிட்டு இருக்கிறீங்க? இல்ல இவர் பண்ற வேலையா? 4 மாசம். 4 மாசம். ஆமா ஆமா. என்ன வேணும்? மோரா? மோர் வேணுமா? சிவாய சாப்பிடு. 4 மாசம் இதெல்லாம் வாங்காதீங்க, சுட்டுடும். கொதிக்க கொதிக்க இருக்கு. சூடு வச்சா பாருங்க, சொன்னல. எங்க போய் வந்தீங்க சாமி? எங்க போய் வந்தீங்கன்னு கேட்டேன். மணி மகேஷ், கைலாஷ், அமர்நாத். 2 மாசமா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா 3 மாசம். 3 மாசமா? நானே ஒரு பச்சை வேட்டி சாமி கிட்ட உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருப்பேன், மறந்துட்டேன். நாங்க அப்பளம் வாங்கிட்டீங்களா? நாளைக்கு அங்க சாப்பாடுக்கு வந்துருக்கு சாமி. போதுமா? இல்ல இல்ல, 2 மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவார் அவரு. நல்லா சாப்பிடுங்க திருப்தியா. இந்தாங்க அப்பளம் கொடுத்தாச்சு. ஃபுல்லாவே வா. அப்பளம் வாங்கிக்கோ சாமி. நம்ம சிவ அவங்கவுங்களும் வர சொல்லுங்க சார், கோச்சிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போய் கடைக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க, கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு வேணுதோ நீங்க வாங்கிக்கோங்க. யாரா இருந்தாலும் அது ஒரே ரூல்ஸ் தான்.
நீங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட என்ன வேணா எதிர்பாருங்க. எல்லாருக்கும் நான் பொதுவானவன், பொது சொத்து மாதிரி. கிரிவல பாதையில வந்துட்டேன்னா நான் பொது சொத்து, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும். ரொம்ப சுடுது, பார்த்துக்கோங்க. அனுப்புங்க அனுப்புங்க. சாப்பிடு. நாளைக்கு அங்க சாப்பிட்றதுக்கு வந்துருங்க சாமி. சிவாய எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டா கொடுத்துருங்க சாமி. அப்பெல்லாம் நிறைய இருக்கு. சாம்பாரா? நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் செய்ய முடியும். இந்தாங்க இந்தாங்க அப்பளம் தான். நாளைக்கு அங்க வந்துருங்க. அவர் நம்மளை பரிசோதிக்கவே வருவாரு இல்ல சாமி? நமக்கு நிக்கிறாங்களா, கொடுக்குறாங்களா, நமக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களா, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவார் தாத்தா. கிட்டவா கிட்டவா, எப்பயும் உன்னை விட்டு போக மாட்டேன் தாத்தா. நீ எவ்வளவு பாசமா இருக்க என் மேல. என்ன அப்புறம் எத்தனை வேணும் அப்பலாம்? ஒன்னா ரெண்டா? ரெண்டு. அப்படியா? நாளைக்கு அங்க வந்துருங்க சாமி. நாளைக்கு அங்க வந்துருங்க சாமி. அதுல சாம்பாரா? இந்த மாதிரி கொடுத்துட்டா சாம்பாருக்கு நல்லா இருக்கும் போல. கொடுத்தலாம். அப்பளம் கேட்கிறாரு அவர், சாப்பாடு கேட்கல. அவருக்கு கொடுத்துருங்க. அவருக்கு கொடுத்துருங்க. சரி வரட்டுங்களா? என்ன சாமி, நல்லா இருக்கீங்களா? இல்ல நீங்க சாப்பிடுங்க சாமி. உங்களுக்கு நாங்க கொடுக்கணும், உங்ககிட்ட இருந்து வாங்க கூடாது. உங்ககிட்ட இருந்து அன்பு ஆசீர்வாதம் மட்டும்தான் வாங்கணும். பட்டுங்களா? நாளைக்கு சொல்லிடுங்க சாமி, அங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. எல்லாரும் நாளைக்கு சாப்பாடு எல்லாம் சாப்பாடு அங்க வர சொல்லிடுங்க. அப்படியா? சந்தோஷமா சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு சாமி நாளைக்கு அங்க வந்துருங்க. எல்லாம் சாப்பாடு. சிவாய நம. போடவா ஐயா? இன்றைய உணவு கருப்பையா வசந்தி குடும்பத்தினர் விருதுநகர்ல இருந்து கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம சிவாய். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன வேணுங்க? உட்காருங்க உட்காருங்க. மோரா? கிட்ட வாங்க கிட்ட வாங்க.
சிவா. சிவம்பலம் சாப்பிடுங்க. சாமி மோரா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சாமி. போதுமா? கொஞ்சம் போடு. நம சிவா. இது கொஞ்சம் ஆமா. Baik apa? சாமி மோரா வாங்கிக்கோங்க, கொஞ்சோண்டு நான் நிறையவே வாங்கிக்கோங்க. அதுதான் சாதத்திலே ஊற்றிக்கோங்கண்ணா. நீங்கள் இதில் டம்ளரில் வாங்கினா பத்தாது இல்லை. இவரா? இவர் தானே? சிவாயனம். சிவாயனம். சாமி நாளைக்கு அங்கே வந்துருங்க, இலை சாப்பாடு. என்ன வேணும்? சிவாயனம். வாங்க. நம சிவாய். மோராதுல்ல. ஐயா நாளைக்கு எல்லாம் அங்க வந்துருங்க, எல்லாம் சாப்பாடு. மோரா நிறைய வாங்கிக்கோங்க, திருப்தியா சாப்பிடுங்க. மோரா திருப்தியா சாப்பிடுங்க. போதும் சொல்ற வரைக்கும் கொடுக்கப்படும். சிவாய நம. சிவாய. சாமி நாளைக்கு அங்க வந்துருங்க. வாங்க வாங்க. என்ன எங்க வண்டிங்க நீங்க? நாளைக்கு அங்க சாமி சாப்பாடு 10:30 மணிக்கு வந்துருங்க காலைல. போதுமா? ஃபுல்லா மோரா. அடுப்பா
சிவா திருச்சிட்டம்பலம். என்ன வேணும் சாமி? அது போட்டுண்ணே ஃபுல்லாக தான். என்ன சாமி? சாதம் ஒண்ணுமே போதும். காயில் வாங்க சாமி. சிவா திருச்சிட்டம்பலம். சாம்பார் மட்டும் நிறைய அவரு வராரு காய கூட கலா எல்லாம் முன்னாடி இருக்கிறவங்க காய் போடு எல்லாம் பண்ணுறேன். நீங்க ஏன் பின்னாடி இருக்கீங்க? நீங்களும் முன்னாடி வந்துடுங்க. சாம்பார் அப்படியா? ஆமா, அது காய்கறி இன்னும் அதே ஒரு லிமிட்டுக்கு மேல காய்கறி போட முடியல சாமி. டேஸ்ட் வர மாட்டேங்குது சாம்பார். அந்த சப்புன்னு ஆயிடுது. எந்த காயும் போடுறது இந்த சாம்பார் வருவான். அதை பாதி சாம்பார் அதுக்குதான் மெயினாக காய் போடணுன்றது. போதும் சாம்பார். இது மோர். மோர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போதான் இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறேன். சாப்பிடுங்க சாமி. மோர் சாப்பிடக்கூடாது. நீங்கள் மோர் சாப்பிடுங்க. நிறைய போட்டேண்ணா. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா போட்டுனே இருப்பேன். சாம்பார் போதும்னு சொல்லணும். சாம்பார் இன்னைக்கு சாம்பாரில் தான் சாப்பிட்றது. சாப்பிடுங்க. நாளைக்கு அங்க வந்துருங்க. எங்க அங்க உட்கார வச்சு சாப்பாடு போடுவோம்ல, அங்க வந்துருங்க. கொடுங்க வாங்க. கொடுங்க. நைட்டு சேர்த்து வைங்க. அண்ணா இந்த சாம்பார்ண்ணே, இந்த மோர் கிளாஸ் தரணும். அப்பளம் என்ன இவ்வளோ தூரம் எங்க வந்துட்டீங்க? இவ்வளோ தூரம் மாவு கொண்டேன். அதை கொடுங்க. மாவுக்கே வராது. அப்படியா? சரி. ம். நடக்கிறது நல்லதுதான். இன்னும் கொஞ்சம் போடவா? சாப்பிடுங்க. சாப்பாடு அண்ணன் எல்லாம் கிளம்பிடுவாரு. ஏங்க ஒரு பயமுறுத்துறீங்க? எல்லாரும் கொடுத்துட்டு தான் போவேன். கொடுக்காம அது எப்படி கொடுக்காம எப்படி போக முடியும்? அவர் தாத்தா என்ன விடுவாரா நாளைக்கு? வண்டியை கண்ணுல காத்த இறக்கிடுவாரு. போதுங்களா சாதம்? அப்புறம் வேண்டாம்மா. நீங்க தான் ஊத்தி நிறும்போதே போதுட்டு போறீங்க. ஏன் சாமி? என்ன ஒருத்தர் சாம்பாருங்களா? சாம்பார் சிவாய நம்ம அப்பெல்லாம் வாங்கிக்கலாம். பரவாயில்ல, வந்துடுச்சு. வாங்கிக்கோங்க. அதே கொஞ்ச நேரம் சிவாய வந்து எல்லாரா
சாம்பார் வாங்குறது ஏதாவது சில்வர் பாத்திரம் வச்சுக்கோங்க சாமி. சரி சரி இந்த கொதிக்கு எவ்வளோ கொதி கொடுக்குறோம், பிளாஸ்டிக்கில் ஊற்றி சாப்பிட்டா உங்களுக்கு தான் சரி சரி. உடம்புக்கு கேடுது இல்லை. என்ன இன்னைக்கு எங்கேயும் போகலையா, படுத்துட்டு இருக்கிறீங்க? எங்கேயும் போகலையா, படுத்துட்டு இருக்கிறீங்கன்னு? எங்க ஆளை காணா? ஒரு வாரமா இல்லை. என்னாச்சு, ஆளு இருக்க குறைஞ்சிட்டு போறீங்க? இரும்பல் அதிகமாகி போச்சு. பசி ம். ஹாஸ்பிட்டல் போனீங்களா? போனேன். பிளட் செக் பண்ணிட்டு கிருமி அட்டாக் இருக்கு. ம். மாத்திரை கொடுத்துருவாங்க. மாத்திரை பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. எல்லாம் ஜிஹெச் போயிட்டு பாருங்க. போதுங்க. அவ்வளோ கட்டாங்க. சாப்பிட இன்னும் சாப்பிட வச்சுருக்கேன். இன்னொன்று சாப்பாடு வச்சுருக்கேன். இல்லை பொறுமையாக வாங்கிக்கோங்க, என்ன வேணும்? நம்ம சிவாய சாப்பிடு. நம்ம சிவாய சாப்பிடு. எங்க இடம் மாட்டிக்கினே இருக்கிறீங்க? நிலை இல்லாததுன்றீங்களா? கொஞ்சம் சாம்பார் சிவாய நம. நாளைக்கு போகிறேன். சாப்பாடு சாம்பார் வேணுன்ற அளவு கொடுப்பா. இந்தாண்ட வாங்க தாத்தா. ரோடு பக்கம் போகாதீங்க, தயவு செய்து இப்படி வந்துருங்க. யாராவது போறவங்க கவனக்குறைவா அடிச்சிட்டாங்கன்னா தொந்தரவாயிடும். கொடுப்பா அவரு. ஏங்க அப்படி பின்னாடி வாங்க சாமி. சைக்கிள் வச்சிருக்கிறவர் அவரு இந்த பக்கம் வர சொல்ல. ஐயா இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. யாராவது இடிச்சிட்டாங்கன்னா தொந்தரவாயிடும் சாமி.
சாப்பிடுவாங்க.